காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தையொட்டி கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். 3ஆம் நாளான இன்று காலை விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு வரதராஜ பெருமாள் நீல நேர பட்டுடுத்தி தங்க கருட வாகனத்தில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து செட்டித்தெரு, ரங்கசாமி குளம், கீரை மண்டபம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் வழியாக உலா வந்து வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கருட சேவை உற்சவத்தையொட்டி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 5 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் பாதுகாப்புக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.